சுட்டு படுகொலை செய்யப்பட்ட வெலிகம பிரதேச சபையினுடைய தவிசாளர் இந்த மிதிகம லசா கொலையின் பின்னால் இப்போது மிக பெரும் கை அல்லது பெரும் தலை ஒன்று இருக்கின்றது. அது இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக துபாய் லொக்கா மற்றும் இந்த மிதிகம சூட்டி ஆகியோருக்கு இதிலே தொடர்பு இருக்கின்றது என்ற விடயமானது இப்போது கைது செய்யப்பட்ட குற்றவாளியான தாரகவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே இந்த உண்மைகள் இப்போது வெளிச்சத்துக்கு வர ஆரம்பித்திருக்கின்றது. அதோடு நாளைய தினம் ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் இந்த நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட போகின்றார் என்ற செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அவர் அரச சொத்தை வீணாக மோசடி செய்தார் என்ற குற்றச்சாட்டிலே தான் ரணில் விக்ரமசிங்கே நாளைய தினம் 29ஆம் தேதி நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட போகின்றார். நாளைய தினமும் பெரும் ஆரவாரங்கள் இருக்கும். அதனை தடுக்கும்படியும் போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு இப்போது மக்களின் குரல் என்ற மிக பெரும் எதிர்க்கட்சி ஒன்று உருவாகி இருக்கின்றது. இதிலே ரணில், சஜித், அதோடு ராஜபக்சக்கள் தரப்பு எல்லோருமே, உதயகமன்வல, விமல் வீரவம்ச என்ற எல்லோருமே ஒரே அணியில் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். இந்த அரசாங்கத்தை தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்புவதற்காக. இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இந்த மிதிகம லசா, அதாவது சுட்டு படுகொலை செய்யப்பட்ட, அதுவும் இந்த வெலிகம பிரதேச சபையினுடைய தவிசாளர், அதுவும் வெலிகம பிரதேச சபைக்குள்ளே வைத்த அலுவலக நேரத்தின் போது சுட்டு படுகொலை செய்யப்பட்ட விடயமானது பெரிதளவிலே பேசப்பட்டு வந்தது. இதனுடைய சந்தேக நபர்களாக மொத்தமாக 7 பேர் வரையிலே இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே இந்த நுவான் தாரக என்று சொல்லப்படுகிற நபர் தான் அந்த துப்பாக்கி சூட்டை நடத்தி இருந்தவர். அந்த நபரும் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரை நீதிமன்றத்திலே முற்படுத்தியதற்கிணங்க அவரை 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது. அதாவது இந்த மிதிகம லசா என்று சொல்லப்படுகின்ற லசந்த விக்ரமசேகர என்று சொல்லப்படுகின்ற இந்த வெலிகம பிரதேச சபையினுடைய தவிசாளரின் கொலையின் பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி பலராலும் எழுப்பப்பட்டது. அதிலும் சஜித் பிரேமதாச கட்சியைச் சேர்ந்தவர். எனவே அவர்கள் சொல்கின்ற விடயம் இந்த அரசாங்கத்தினுடைய கவனையினம் அல்லது தேசிய பாதுகாப்பு இந்த அரசாங்கத்தால் வீழ்ச்சி கண்டிருக்கின்றது, இதனால் தான் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த அரசாங்கம், குறிப்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் அதோடு போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவும் தெரிவித்து விட்டார். அவருக்கும், அதாவது இந்த மிதிகம லசாவுக்கும் போதைப் பொருள் கடத்தல் பாதாள உலக குழுக்களுக்கும் இடையிலான தொடர்பு தான் துப்பாக்கி சூட்டுக்கு காரணம் என்பதை அவர்கள் உடனடியாக துப்பாக்கி சூடு இடம்பெற்று 3 மணித்தியாலத்திற்குள்ளேயே தெரிவித்து விட்டார்கள். ஆனால் அதுதான் உண்மை என்பதும் இப்போது வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக அந்த கைது செய்யப்பட்ட நுவான் தாரகவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே மிக பெரும் கை அல்லது மிக பெரும் தலை இப்போது சிக்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இவருடைய கொலைக்கு காரணம் ஹரக்கட்டாவினுடைய நண்பர்கள் தான். காரணம், இந்த கொலை செய்யப்பட்ட மிதிகம லசாவும் ஹரக்கட்டாவினுடைய ஒரு நண்பர் தான். ஹரக்கட்டாவுடைய குழுவை சேர்ந்தவர் தான். அதே குழுவை சேர்ந்தவர் தான் மிதிகம ருவான், இப்போது பூசா சிறைச்சாலையில் இருக்கின்றார். அதே குழுவை சேர்ந்தவர் தான் மிதிகம சூட்டி. இவரும் இப்போது கைது செய்யப்பட்டு ஓமான் நாட்டிலே கடந்த 6ஆம் மாதம் அளவிலே கைது செய்யப்பட்டு இந்த சர்வதேச போலீசாரால் கைது செய்யப்பட்டு ஓமான் நாட்டிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நபரினுடைய சூட்டியினுடைய உத்தரவிலே தான் இந்த கொலை இடம்பெற்றிருக்கின்றது என்றும், இந்த நுவான் தாரகவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலே ஓமான் தொலைபேசி இலக்கங்கள் பல கிடைத்திருப்பதாகவும், அந்த தொலைபேசி இலக்கங்களை இன்டர்போல் என்று சொல்லப்படும் சர்வதேச போலீசாருடைய உதவியோடு ஓமானுக்கு அனுப்பி இது யாருடையது என்ன என்ற அதனுடைய விவரங்களை எடுப்பதற்கு இப்போது விசாரணை அதிகாரிகள் முயற்சித்த போதுதான் இன்னும் 2 மிக முக்கியமான பெரும் தலைகள் வெளிவந்திருக்கின்றது. அதிலும் பல நாட்களாக இருட்டு உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மிக முக்கியமான பாதாள உலக குழுவின் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற துபாய் லொக்கா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெயர் இப்போது உச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், இந்த மிதிகம லசா, அதாவது லசந்த விக்ரமசேகரனுடைய கொலையை வழி நடத்தியவர், துபாயிலிருந்து பணம் அனுப்பியவர், 20 லட்சம் ரூபாய் ஒப்பந்தம் பேசப்பட்டிருக்கிறது கொலையாளிக்கு. ஆனால் 12 லட்சம் ரூபாய் கொலைக்கு முன்னரே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பிற்பட்ட காலங்களிலே மற்ற பணம் தரப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கிணங்க அத்தனை வேலைகளையும் செய்தவர் ரஜித்த என்று சொல்லப்படுகின்ற துபாயிலே தலைமறைவாக இருக்கின்ற பாதாள உலக குழுவினுடைய நபர் ஒருவரும், அதே போன்று இந்த துபாய் லொக்கா என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக குழு செயற்பாட்டாளரும் தான். இந்த துபாய் லொக்கா தான் கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்ற மிதிகம ருவானினுடைய வலது கையாக செயற்பட்டிருக்கின்றார். அதோடு சூட்டியினுடைய வலது கையாக செயற்பட்டிருக்கின்றார். அதோடு இந்த ரொட்டம்ப அமிலவினுடைய வலது கையாகவும் இவர் தான் செயற்பட்டிருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே அந்த நபர் தான் இப்போது வெளிவருகின்றார். அதாவது இந்த மிக பெரும் பாதாள உலக குழு தலைவர்கள் சொல்லப்படுகின்ற அமில, சூட்டி, ருவான் என்று இவர்களுக்கெல்லாம் மிக முக்கியமான கை அல்லது மிக முக்கியமான
கரமாக செயற்பட்டு கொண்டிருந்தவர் தான் இந்த துபாய் லொக்கா என்பது இப்போது வெளிவந்திருக்கின்றது. அந்த நபர் தானாம் பல தொலைபேசி இலக்கங்களிலிருந்து கொலையை மேற்கொண்ட நுவான் தாரகவுக்கு உத்தரவு வழங்கி இருக்கின்றார்களாம். எனவே நுவான் தாரக எங்கே செல்ல வேண்டும் என்றும் துப்பாக்கியை ஒரு பாலத்தின் கீழே வைத்து கொலைக்கு 1 மணித்தியால் அதற்கு முன்னர் கொடுத்திருக்கின்றார்கள். அதன் பின்னர் அதனை கொண்டு சென்ற தாரக துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு அந்த துப்பாக்கியை மீண்டும் அவர்களிடமே ஒப்படைத்திருக்கின்றாராம். அதன் பின்னர் அவர் செல்ல வேண்டிய வழிகள், எங்கே செல்ல வேண்டும், எங்கே தலைமறைவாக வேண்டும் என்று எல்லாமே இந்த துபாய் லொக்காவால் தான் இந்த செய்திகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது வெளிவந்திருக்கிறது. எனவே இதுவரையிலே இலங்கையினுடைய குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் சிவப்பு எச்சரிக்கையோ அல்லது கைது செய்யப்பட வேண்டிய நபர் என்றோ ஆபத்தான நபர் என்றோ குறிப்பிடப்படாத 2 பேர் இப்போது வெளிவந்திருக்கின்றார்கள். காரணம், இவர்கள் இருட்டுலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் இதுவரையிலே வெளிவந்த செய்திகளாக இருக்கிறது. எனவே இந்த ரஜித மற்றும் இந்த துபாய் லொக்கா போன்றவர்களை இப்போது கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் கைது செய்யப்பட்ட கொலையாளியிடம் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்ட போதுதான் மீண்டும் ஒரு முறை இந்த மத்துகம ஷானினுடைய பெயர் உச்சரிக்கப்பட ஆரம்பித்திருக்கிறது. யார் இந்த மத்துகம ஷான் என்று பார்க்கின்ற போது இசாரா செவந்தி துப்பாக்கி சூட்டை நடத்திய பின்னர் தலைமறைவாகுவதற்கு காரணமாக இருந்தவர், அதோடு இசாரா செவந்திக்கு பணம் அனுப்பியவர், இசாரா செவந்தியை தன்னுடைய அத்தியாருடைய வீட்டிலே தங்க வைத்திருந்தவர், அதாவது தாதி பெண் என்று சொல்லப்படுகிற பிரியங்காவினுடைய வீட்டிலே தங்க வைத்திருந்தவர் என்ற அத்தனைக்கும் காரணமானவர் இந்த மிதிகம ஷான். இவர் யார் என்று பார்க்கின்ற போது மிக பெரும் பாதாள உலக குழு செயற்பாட்டாளர். அதை கடந்து இவர் யார் என்று பார்க்கின்ற போது இது மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, விதுர விக்ரமநாயக்க போன்ற இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியோடு மிக நெருக்கமான தொடர்பிலே இருந்தவர். வெறும் புகைப்படம் மாத்திரம்தான் இருக்குன்னு பார்த்தால் புகைப்படத்திலே மிக நெருக்கமாக இருக்கின்றார். சாதாரணமாக கோட்டாபய ராஜபக்சவோடு ஒரு நபர் என்று புகைப்படம் எடுப்பது வேறு, அவரோடு நெருங்கி பழகுவருடைய புகைப்படங்கள் வேறாக இருக்கும். எனவே இந்த புகைப்படங்கள் கோட்டாபய ராஜபக்சவோடு இருக்கிற புகைப்படங்கள் மிக மிக நெருக்கமான புகைப்படங்களாகவே இருக்கின்றது. அதே போன்று மஹிந்த ராஜபக்ச கூட தோள் மீது கை போடுகின்ற அளவிற்கு இந்த மத்துகம ஷான் இருந்திருக்கின்றார். எனவே இவருடைய பெயரை உச்சரிக்கப்படுகிறது பார்க்கின்ற போது ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாசனுடைய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லப்படுகிற ஜெகத் விதான என்று சொல்லப்படுகிற அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது. அவருக்கு தேசிய அவருடைய பாதுகாப்பை அதிகரிக்கும்படி இந்த பொலிஸ் மாதிபரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த பின்னணியிலே அவருக்கும் பாதுகாப்பு இப்போது கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த பின்னணியிலே அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் யாரால் என்று பார்க்கின்ற போதுதான் மத்துகம ஷான் தான் இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ற உண்மை வந்திருக்கின்றது. எனவே இப்போது அவரையும் கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிற வெளியேதான் ரணில் விக்ரமசிங்கே நாளைய தினம் இந்த நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட போகின்றார். காரணம், ரணில் விக்ரமசிங்கே எதற்காக கைது செய்யப்பட்டு சிறையடைக்கப்பட்டார் என்றால் பிரித்தானியாவிலே தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்புக்காக அரச பணத்திலே கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் அரச பணத்திலே பிரித்தானியா சென்றிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே. அந்த பணம், அதாவது அதற்காக கணக்கு காட்டியிருக்கின்றார்கள், போலி கணக்குகள் எல்லாம் காட்டப்பட்டிருப்பதாகவும் அது அரச பணம் அரச உத்தியோகபூர்வமற்ற பயணத்திற்கு செலவிடப்பட்டது என்பதால் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டதனுடைய காரணம். இப்போது நாளைய தினம் 29ஆம் தேதி மீண்டும் அவர் நீதிமன்றத்திலே முன்னிலையாக போகின்றார். எனவே அவருக்கு ஆதரவு குரல் எழுப்புகின்றவர் சார்பாக இப்போது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அதோடு புகைப்படம், அவரை கடந்த முறை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துகின்ற போது காணொலிகள் எடுத்து வெளியிட்டவர்களை கைது செய்யும்படியும் அதோடு அவருக்கு ஆதரவாக வீதி மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்யும்படியும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் மீண்டும் இந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நீதிமன்றம் செல்கின்றார். அங்கும் ஏதும் குளறுபடிகள் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதோடு பிரதானமான எதிரணியினர் இப்போது ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். குறிப்பாக கள்ளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் தான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு மக்களின் குரல் என்ற ஒரு புதிய கூட்டணி, புதிய கட்சி ஒன்று உதயமாகி இருக்கின்றது தென்னிலங்கையிலே. குறிப்பாக அதுவும் சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்கே, ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ராஜபக்சக்கள் கட்சி, அதோடு இந்த பொதுஜன அதிகாரம் போன்ற கட்சிகள், அதோடு உதய கம்மன்வலவருடைய பிவித்துரு ஹெல உரிமைய கட்சி, விமல் வீரவம்ச போன்றவருடைய கட்சி என்று எல்லாமே இப்போது ஒன்று சேர்ந்து இருக்கின்றார்கள். இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மக்களின் குரல் என்ற ஒரு புதிய ஒரு கூட்டணி ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள். இது ஏனென்றாலாம் இந்த அரசாங்கம் ஜனநாயக விரோத செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றது. இந்த அரசாங்கம் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுகின்றது. இந்த அரசாங்கம் ஹிட்லர் போன்று செயற்படுகின்றது. குறிப்பாக உதய கம்மன்வல குறிப்பிட்ட கருத்து இதுதான். ஹிட்லர் போன்று செயற்படுகின்றார்கள் போலீசார், ஹிட்லர் போன்று செயற்படுகின்றார் அனுரகுமார் திசாநாயக்க என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் உதய கம்மன்வெல். எனவே இதையெல்லாம் எதிர்த்து ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்காகவே மக்களின் குரல் என்ற கட்சி உதயமாகுகின்றது என்ற அடிப்படையிலே கள்ளர்கள் எல்லாம் இப்போது ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் என்பதுதான் இப்போது பரபரப்பான செய்தியாக இருக்கின்றது. எதிர்வருகின்ற மாதம்
11ஆம் மாதம் 21ஆம் தேதி கொழும்பை அப்படியே முற்றுமுழுதாக முடக்கி மிக பெரும் போராட்டம் நடத்த போகின்றார்களாம். அப்படி நடத்துவதோடு அரசாங்கத்தையும் வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற கோரிக்கையை இப்போது ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவர்களுடைய போராட்டத்துக்கு மக்கள் செல்வார்களா என்பதும் ஒரு கேள்விக்குறிதான். காசை கொடுத்தும் கூட்டிக் கொண்டு போகலாம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும். எனவே இந்த விடயமும் தீவிர பேசுபொருளாக இருக்கின்ற போதுதான் இந்த கெசல்பத்ர பத்மே விடயம் மீண்டும் ஒரு பூதாகரமாகின்றது. காரணம், கெசல்பத்ர பத்மேயுடைய தொலைபேசியை ஆய்வு செய்த போதுதான் பல லீலைகள் எல்லாம் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. பல நடிகைகளோடு பல இலங்கை அழகிகளோடு தொடர்பில் இருந்த விடயங்கள் எல்லாம் வெளிவந்திருக்கிறது. இதிலே ஓரிரு நாட்களுக்கு முன்னர் நடிகை பியூமி ஹன்சமாலினி அவர்கள் கூப்பிட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரிக்கப்பட்டிருந்தார். பின்னர் வெளிவந்து எனக்கும் பத்மேவுக்கும் தொடர்பில்லை, நான் இந்த பியூமி என்று சொல்லப்படுகிற ஒரு அழகு சாதன பொருட்களை விற்கின்றேன், அழகு நிலையம் வைத்திருக்கின்றேன், அதிலே தான் அழகாக வேண்டும் என்று கெசல்பத்ர கேட்டுக்கொண்டதாகவும் பத்மே கேட்டுக்கொண்டதாகவும் அதற்கு நாங்கத்தான் அவரோட தொடர்பை ஏற்படுத்தினேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது ஸ்ரீமாலினி பொன்சேகா என்று சொல்லப்படுகிற இலங்கையுடைய மிக பெரும் ஒரு நடிகை ஒருவரும் சிக்கி இருக்கின்றார். அவரிடமும் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கின்றது. காரணம், கெசல்பத்ர பத்மேனுடைய தொலைபேசியிலே அவருடைய படங்கள் இருக்கின்றதா. எனவே அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளை இப்போது அவர் வெளியே வந்து விசாரணை முடிந்த பின்னர் சொல்லியிருக்கின்றார், தனக்கு பத்மையே தெரியாது. காரணம், தான் துபாய்க்கு சென்ற போது ஒரு புத்தாண்டு நாள் அது, அந்த நாளிலே இலங்கையைச் சேர்ந்த பலர் தன்னோட புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். அப்படித்தான் இவரும் வந்து எடுத்துக்கொண்டிருப்பாரே ஒழிய தனக்கு அவரை தெரியாத அடிப்படையில் ஸ்ரீமாலினி பொன்சேகா என்ற அந்த நடிகை குறிப்பிட்டிருக்கின்றார். அதோடு இன்னும் ஒரு நடிகை தன்னுடைய அந்தரங்க புகைப்படங்கள் தன்னுடைய காதலனோடு இருக்கின்ற காணொலிகளை எல்லாம் பத்மேக்கு அனுப்பி வைத்திருக்கின்றாராம். அவரும் இப்போது கூப்பிட்டு விசாரிக்கப்பட போகின்றார்கள். மொத்தமாக 6 பேர், அதிலும் இலங்கை அழகி மிஸ் ஸ்ரீலங்கா என்ற பட்டத்தை வென்ற ஒரு பெண்ணும் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் கெசல்பத்ர பத்மே தொலைபேசியிலே வேறு யார் யாரெல்லாம் சிக்க போகின்றார்கள் என்பதை. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, காமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும். தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.